எந்த ஒரு குடிகாரன் எந்த ஒரு பொம்பளை பொறுக்கி இப்படி திருடுறவன் கொள்ளையடிக்கிறவன் பூரா பொண்டாட்டி பேரில் ஒரு 10 சொத்தை எழுதி வைப்பான், புள்ள பேரில் 10 சொத்தை எழுதி வைப்பான். ஆனால் பொண்டாட்டி பேரில் ஒரு சொத்து கிடையாது, புள்ள பேரில் ஒரு சொத்து கிடையாது. அவங்களாம் எனக்கு கடனாளிகள்னு சொல்கிறாரு. அப்போ இந்த 600 கோடி ரூபாய் சொத்தம் யார் பேரில் இருக்குது? அவர் பேர்லேயே இருக்குது. இது ஒயிட் பிளாக் 6000 கோடி ரூபாய் சொத்து பொண்டாட்டி பேருக்கு பிள்ளைக்கோ யாருக்கும் சேராது. இதை தெரிந்து கொண்ட திரிஷா எப்போ கனெக்ஷன் ஆகுது? 50 வயசு. எதுக்காக? 6000 கோடி பொண்டாட்டி பிள்ளை நம்பாமல் இவன் வாழ்ந்துருக்கான். எப்படி இதில் ஒரு மனுஷன் சைக்கோ மனநோயாளி. வேலைக்காரி சொல்லுது, ராத்திரி 12 மணிக்கு போய் மொட்டை மாடியில் விளிம்பில் நின்று பாருங்க. ஜோசப் அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணுறேன். இந்த காரணம் இங்கே 330 சபை இருக்குது பெரம்பூர். இவர்கள் வாக்களித்து தலித்து கிறிஸ்துவர் வாக்கு வந்தால் தன்னை கரையேறுன்னு நினைக்கிறேன். திருச்சியில் இனிகோ இறுதியராஜ் அவருடைய தொகுதி. அவர் அந்த கிறிஸ்டியானிட்டி ஆட்களை ஒரு பெரிய அளவில் வளர்த்து வச்சிருக்காரு. நல்லெண்ணெய் இயக்கம். இரண்டாவது இவர் அதே சமூகம். எந்த தொகுதியில் ஜெயித்தாலும் அரை மணி நேரத்தில் ரிசைன் பண்ணிடுவார். மறுபடியும் அந்த தொகுதிக்கார் மறுபடியும் ஓட்டு போடணும். மக்கள் வரி பணம் எல்லாம் நாசமாக போயிடும். 2 தொகுதியில் இருக்கிற மக்களும் புரிந்து கொண்டால் விஜய் டெபாசிட்டே போகும். ஆனால் புரிந்து கொள்வதை போல தெரியல. இல்லை ஒரு இந்த வேட்பாளர்கள் அத்தனை பேருமே பெரும் முதலாளிகள். இவர்கள் ஒரு கௌரவத்துக்காக நிற்கிறான். இந்த வேட்பாளருடைய முழு பயோடேட்டா விஜய். கஞ்சா கேஸில் வந்தவங்களாம் வேட்பாளராக்கி இருக்காரு. ஆமாம்மா, முஷிக்கிட்ட போய் கஞ்சா 2 கிலோ கொடுத்தீங்கன்னா அவர் 2 கிலோ வாங்கிட்டு வேட்பாளர் ஆக்கிடுவார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழாபாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அந்த வேட்பாளர்லாம் அறிவித்தார். வேட்பாளர் அறிவித்த ஒருத்தர் மேலே பார்த்தீங்கன்னா கஞ்சா கடத்தின ஒருத்தர் வேட்பாளர் அறிவிக்கிறாரு. 2வது தொகுதியிலே சம்மந்தம் இல்லாதவங்கள ஜாதி பார்த்து கரெக்டாக நிற்க வைக்கிறாரு. விஜயே பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் நிற்கிறாரு. ஒன்று திருச்சி கிழக்கு பெரம்பூர். தமிழ் நம்பிக்கை இல்லாமல் நிற்கிறாரு. திருச்சி கிழக்கில் கிறிஸ்தவ வேளாளருடைய வாக்கு இருக்கிறதுனால தான் நிற்கிறாருன்னு சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் உண்மையும் கூட. அவரை இப்போ ஜோசப் அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணுறார். ஆமாம். இந்த காரணம் இங்கே 330 சபை இருக்குது பெரம்பூரில். இவர்கள் வாக்களித்து தலித்து கிறிஸ்துவர் வாக்கு வந்தால் தன்னை கரையேறுன்னு நினைக்கிறார். அங்கே திருச்சியில் இனிகோ இறுதியராஜ் அவருடைய தொகுதி. அவர் அந்த கிறிஸ்டியானிட்டி ஆட்களை ஒரு பெரிய அளவில் வளர்த்து வச்சிருக்காரு. நல்லெண்ணெய் இயக்கம். அப்போ அங்கே ஒரு கிறித்துவ வாக்கு அங்கே பலமாக இருக்குது. இரண்டாவது இவர் அதே சமூகம். சந்திரசேகர் கிறிஸ்துவ வெள்ளாளர், அந்தம்மா முதலியார் அவங்க மனைவியா? ஆமாம் ஆமாம், சந்திரசேகர் மனைவி. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த அரசியலை தனக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறாரு. எந்த தொகுதியில் ஜெயித்தாலும் அரை மணி நேரத்தில் ரிசைன் பண்ணிடுவார். மறுபடியும் அந்த தொகுதிக்கார் மறுபடியும் ஓட்டு போடணும். மக்கள் வரி பணம் எல்லாம் நாசமாக போயிடும். இதை 2 தொகுதியில் இருக்கிற மக்களும் புரிந்து கொண்டால் விஜய் டெபாசிட்டே போகும். ஆனால் புரிந்து கொள்வதை போல தெரியல. இல்லை ஒரு எனக்கும் திமுக தான் போட்டி, எனக்கும் ஸ்டாலின் சார் தான் போட்டின்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தொகுதியில் நிற்கிறார். உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை? ஒரு இவ்வளோ பயப்படுறது என்ன காரணம்? தொகுதியில் டெபாசிட் போயிட்டு அரசியலில் டெபாசிட் போயிடும். ஒரு பெரிய அவமானமாக போயிடும். இப்படி கோடம்பாக்கத்தில் ஒன்றும் சேர்த்த மாட்டான். கோடம்பாக்கத்துலையும் இப்போ இந்த ஒரு நேற்று வேட்புமனு தாக்கல் செஞ்சதில் பார்த்தீங்கன்னா 600 கோடி ரூபாய் சொத்து மதிப்பை அவர் பேர் இருக்கிறதாக காமிச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், எந்த ஒரு குடிகாரன் எந்த ஒரு பொம்பளை பொறுக்கி இதெல்லாம் இது அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ். நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, இப்படி திருடுறவன் கொள்ளையடிக்கிறவன் பூரா பொண்டாட்டி பேரில் ஒரு 10 சொத்தை எழுதி வைப்பான் இல்லையா? ஆமாம். புள்ள பேரில் 10 சொத்தை எழுதி வைப்பான். ஆனால் பொண்டாட்டி பேரில் ஒரு சொத்து கிடையாது. புள்ள பேரில் ஒரு சொத்து கிடையாது. அவங்களாம் எனக்கு கடனாளிகள்னு சொல்கிறாரு. கடனாளிகள், எனக்கு என் பொண்டாட்டி என் புள்ளெல்லாம் கடனாளிகள், எனக்கு கடன் தரணும் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சொல்கிறாரு. அப்போ இந்த 600 கோடி ரூபாய் சொத்தம் யார் பேரில் இருக்குது? அவர் பேர்லேயே இருக்கு. இது ஒயிட் பிளாக் 6000 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. எவ்வளோ? எனக்கு இன்னொரு டவுட் சார். ஒரு படத்துக்கு 200 கோடி 250 கோடி டாப்புக்கு போய் எல்லாமே சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு 3 படம் நடிச்சா கூட 4-5 படத்துல இந்த காசு வந்துடுமே. நீ 30 வருஷமா நடிச்சு இவ்வளோ தான் சம்பாதிச்சு வச்சுக்கன்னு சொல்லிட்டு. இல்லைங்க, இது ஒயிட்டுங்க. நான் தான் சொல்லிட்டேனே. எல்லா ஸ்டாலினை கேட்டீங்கன்னா காரே இல்லைன்னு தான் கணக்கு காமிச்சிருப்பாரு. காரே இல்லை, சைக்கிளில் தாங்க போகிறாங்க. கையில் 10,000 ரூபா தான் இருக்குது.
இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி. இதில் என்ன உண்மை வெளிப்படுதுன்னா, பொண்டாட்டி பிள்ளை நம்பாமல் இவன் வாழ்ந்துருக்கான். எப்படி இல்லை ஒரு மனுஷனா? சைக்கோ, மனநோயாளி. வேலைக்காரி சொல்லுது, ராத்திரி 12 மணிக்கு போய் மொட்டை மாடியில் விளிம்பில் நின்று பாருங்க. பயமா இருக்குயா. அப்போ இவர்களெல்லாம் தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள். இப்போ சொத்து இவர் பேரில் 600 கோடிக்கு லீகலாக இருக்குது, 6000 கோடிக்கு பிளாக்ல இருக்குது, ஒயிட்டில் 600 கோடி, பிளாக்ல 6000 கோடி இருக்குது. இந்த சொத்தெல்லாம் பொண்டாட்டி பேருக்கு பிள்ளைக்கோ யாருக்கும் சேராது. இதை தெரிந்து கொண்ட திரிஷா எப்போ கனெக்ஷன் ஆகுது? 50 வயசு. எதுக்காக? சொத்து 6000 கோடி சொத்துக்காக. இதில் அப்போது விஜய் மனைவியை எப்போ வேண்டுமானாலும் டைவர்ஸ் பண்ணுகிற எண்ணத்திலே வாழ்ந்திருக்காரு. பொண்டாட்டியை விரட்டி விட்டுட்டு யார் தோதா வருதோ அவர்களோடு அடிக்கடி மாற்றிக்கொள்ளுகிற மனநிலையில் இருந்த காரணத்தினால் யார் எங்க 1 சென்ட் வாங்குறவன் பொண்டாட்டி சேர்த்தாங்க டாக்குமெண்ட்டை போடுறான். ஆமாம், தான் செத்து போனால் பொண்டாட்டி குழந்தை குட்டி அந்த சொத்தை எடுத்துக்கிட்டு தான் போடுறான். ஆனால் எவ்வளவு தந்திரமாக, எவ்வளவு நரித்தந்திரமாக ஒரு சொத்தை கூட பொண்டாட்டி பேரில் எழுதி வைக்கிறீங்கன்னா, இதுக்கு இன்னொரு குற்றவாளி சந்திரசேகர் தான். இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணது கூட சந்திரசேகர் தான். சந்திரசேகர் இப்படி பண்ணுகிற பொழுது நீங்கள் சங்கீதா பேரில் எந்த சொத்தும் வந்து விடாமல் பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லை, அந்த அம்மாவே அடிப்படையில் இவங்களும் பெரிய கோடீஸ்வரர் இல்லையா, அதனால் இப்படி இருந்துக்கலாமோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் செய்தி வர்றது பூரா பொய்யுங்க. அவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்லாம் கிடையாது. அகதியாக லண்டனுக்கு போனவர். எனக்கு லண்டனில் பல குடும்பங்களை தெரியும். பெரிய கோடீஸ்வரர் அந்த ஊரை விட்டே போக மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? கொழும்புல வந்து செட்டில் ஆயிடுவான். எங்கே? கொழும்புல வந்து செட்டில் ஆயிடுவான். கொழும்புல தமிழர்கள், பெரும்பாரியான தமிழர்கள் பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்துட்டு இருக்கான். அங்கே கொழும்புலேயே யாழ்ப்பாண தமிழர்கள், கொழும்பு தமிழர்கள்னு தனியாக இருக்கா. கண்டி தமிழர்கள், கரையோர சிங்களவர்கள், மலையக தமிழர்கள், ஒவ்வொருத்தரும் பொருளாதார ரீதியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறான். யார்கிட்ட கதை விடுறாங்க? சொர்ணலிங்கிற பேரை நான் தான் மீடியாவுக்கே சொன்ன முதல் நான் தான். எத்தனை பேருக்கு தெரியும் சொர்ணலிங்கத்தை பற்றி? ஒரு நடுத்தர குடும்பம் தான். வா அங்கே நீங்கள் இப்போ முள்ளிவாய்க்காலில் நான் போன 24ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் பூரா இருந்தேன். ஒரு யாழ்ப்பாணத்துக்காக கூட சாகலை, யாரும் சைவ பிள்ளை கூட சாகலை. தெரியுமா? இது எவனா வரலாறு சொல்கிறானா? செத்து போன பூரா உழைக்கிற ஆள், உங்கள் மாதிரி என் மாதிரி ஆள் தான் அங்கே செத்து போனோம். ஒரு யாழ்ப்பாணத்தில் கூட அந்த முள்ளிவாய்க்காலுக்குள்ளே வரல. சட்டிவானை தூக்கிட்டு யார் வந்தான்? ஏழைபால தான் வந்தான். வசதி இருக்கிறவங்களாம் தப்பி லண்டன், பிரான்ஸுக்கு போயிட்டான். அப்படி போன குடும்பம் தான், பெருங்கோடீஸ்வரர் குடும்பம். இவர் நடுத்தர குடும்பம் தான். இவர் இந்த கொள்கை தலைவரில் பெரியார்ன்றாரு, அம்பேத்கர்ன்றாரு, பக்காவாக ஜாதி பார்த்து நிற்க வைக்கிறாரு. அது என்ன எண்ணம்? அது இல்லைங்க, அவருக்கு பெரியார் அம்பேத்கர்லாம் ஏமாற்றுவதற்கு அண்ணாவே போட்டுக்கிட்டாரு, கருணாநிதியே போட்டுக்கிட்டாரு, எம்ஜிஆர். ஆமாம். அப்போ இவர் போட்டதில் என்ன பெரிய இதை புஷி, ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன் 3 பேர் தான் இந்த கட்சியை உருவாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்எஸ் முருகன் ஒருத்தர் பெரிய கான்ட்ராக்டர், எங்கள் திருநெல்வேலி அவர் தான் வேட்பாளர். மணிகவுண்டர் ஒருத்தர் காங்கேயத்தில் வேட்பாளர், அவர் ஒரு பில்டர். இப்படி செங்கோட்டையன் பல தொழிலதிபர்களை கட்டுமான நிறுவனம் நடத்துகிற வரை 50 கோடி டொனேஷன் வாங்கிட்டு அத்தனை பேரையும் கட்சிகள் விட்டார். இதுதான் கட்சி. இந்த வேட்பாளர் அத்தனை பேருமே பெரும் முதலாளிகள். இவர்கள் ஒரு கௌரவத்துக்காக நிற்கிறான், கௌரவத்துக்காக நிற்கிறானே தவிர இந்த வேட்பாளருடைய முழு பயோடேட்டா விஜய்க்கு தெரியாது. கஞ்சா கேஸில் வந்தவங்களால வேட்பாளராகி இருக்காரு. ஆமாம்மா, புஷிக்கிட்ட போய் கஞ்சா 2 கிலோ கொடுத்தீங்கன்னா அவர் 2 கிலோ வாங்கிட்டு வேட்பாளர் ஆக்கிடுவார். புஷிக்கு என்ன பழைய சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறாங்க. செங்கோட்டையை பால் விற்றாள், பிபி இப்போ 6 அடிச்சு பால் விற்றாள். தலைவனுக்கு பாருங்க. ஆதவ அர்ஜுனா ஜிம்மில் ஜிம் ட்ரெயினர். ஜிம்முக்கு வரவங்களுக்கு இந்த தம்பிள்ஸ் இப்படி அடிக்கணும், பஸ்கி இப்படி அடிக்கணும், தண்டால் இப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாள். 3 பேர் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவதியை தீர்மானிக்கிற தண்டால்கள். என்ன பண்ணுறது? தமிழனுடைய தலைவிதி இப்படி இருக்குது. இப்போ விஜய் கூட யாருமே கூட்டணி சேரல. 234 தொகுதியில் வந்து வேட்பாளர்கள் எடுத்துட்டாங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் ராமதாஸருடைய தரப்பு வந்து விஜய் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. விஜய் தான் நிராகரிச்சார்னு சொல்கிறாங்க. உண்மையாக? நல்ல கேள்வி. அதை சொல்லணும்னு நினச்சி நீங்களே கேட்டீங்க.
ஐயா ராமதாஸுடைய தூதர் ஒருவரை அனுப்புகிறார். அந்த தூதர் எனக்கு நண்பர், நீண்ட கால நண்பர். நாங்களாம் ஒன்றா பாமகவில் இருந்தோம். அந்த தூதர் பேர் வேண்டாம். அந்த தூதர் போகிறாரு, ஐயா அனுப்பிச்சாருங்க. எஸ்ஐசி போய் முதல்ல பார்க்குறாரு. எஸ்ஐசி உடனே ஐயாவே கூட்டணிக்கு வந்துட்டாரா? ஆமாம், சரி. உடனே எஸ்ஐசி மாங்கிட்ட பேசுகிறாரு. இதெல்லாம் திரிஷாவுக்கு முன்பு, திரிஷாவுக்கு பின்பு ரெண்டாக பிரிச்சுங்க. அப்போ சரி ஐயா, நீங்கள் எங்கூட கூட்டு சரிங்க, நம்ம மகனை நீங்கள் சந்தித்து பேசிடுங்க, ஃபோனில் பேசுங்க. அது பிறகு உங்களை தேடி வர்றதாயா எங்களுக்கு பெருமை, நாங்கள் தைலாவரம் தோட்டத்துக்கு வர்றோம். யார் சொன்னது? விஜய் அப்பா 2 பேரும் இந்த தூதர்கிட்ட ஓகே சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஐயா சொல்லியிருக்காரு, நீ புஷி போய் ஒருக்கா பார்த்துட்டு வந்துடு. யாரை? புஷியை. அவர் தானே போய் செயலாளர், அவரோட கூட்டிகிட்டு தானே வரணும், நம்மளை மதிக்கிறேன்னு நினைக்கக்கூடாதுல்ல. அதெல்லாம் போய் பாட்டு வந்திருக்காரு. அப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்காரு அந்த தூதர் போன உடனேயும், ஐயா நான் டாக்டர் ஐயா அனுப்பிச்சாரு. அப்படியா, சரி உட்காருங்க. ஒன்று விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நான் ஒரு பொறுப்பாளர் ஐயான்னு. பாட்டாளி மக்கள் கட்சி அவர் ராமதாசன் தலைவர். யார் கேட்டது? புஷி. நீங்கள் டாக்டர் ஐயான்னு சொல்கிறீங்களே, அவர் எந்த கட்சி? அப்போ புஷி என்ன நினச்சிட்டு இருந்திருக்காருன்னா, டாக்டர் ஐயா அவர் ஒரு கட்சி, ராமதாஸ் இவர் ஒரு கட்சி. அப்போ அவர் தூதர் சொன்னாரா, நாங்கள் மரியாதையாக டாக்டர் ஐயான்னு சொல்லுவோம், ராமதாசன் பேரை சொல்ல மாட்டோம். ஒரு 2 பேரும் ஒன்று தானா? யார் கேட்டது? சாக்ரட்டிஸுக்கு இணையான புஷி. அப்போது என்னடா இப்படி இருக்க நிலைமை அப்படின்ட்டு, சரியா ஒன்று ஐயாட்ட பேச வச்சுருக்காங்க. ஐயா பேசியிருக்காரு, தம்பி எப்படிப்பா இருக்கேன்னு. ஐயா நல்லா இருக்கு ஐயா, வயா. இப்போ அப்போது இந்த திரிஷா வந்த பிறகு கூட்டணியே வேண்டான்னு விட்டு ராமதாஸ் அவர் முடிவு பண்ணார் வேணான்னு சொல்லி. ஆமாம். விஜய் தரப்பு கிடையாது. இப்போ இந்த இதில் நிறைய பேர் இதுக்கு நடுவில் அதை விட்டுட்டு தான் அடுத்து சசிகலாவை சேர்த்தது. டாக்டர் சசிகலாவை கூட்டணி சேர்த்துனது. இப்போ சசிகலாட்ட 30 கோடி ரூபா அந்த அம்மா செலவு கொடுத்துருச்சு. இப்போ என்னன்னா திமுக பார்த்தது, ராமதாஸ் எதிராக போயிட்டாரு, திமுகவுக்கு எதிராக வன்னியர்கள் இல்லை, அன்புமணியும் எதிராக இருக்காரு, வேல்முருகன் எதிராக போயிட்டாரு, எல்லா வன்னிய அமைப்புகளும் எதிராக போயிடுச்சு. இதனால தான் மீண்டும் துரைமுருகனுக்கு சீட்டு கொடுத்தது. திருமுருகனுக்கு சீட்டு கொடுக்கலைன்னா வன்னியர்களுக்கு எதிரான கட்சி திமுகன்னு பிரச்சாரம் பேர் வந்துடும். வேல்முருகனும் இப்போ 234 தொகுதியில் இப்போ வேட்பாளரை போட்டு திமுகவை தோற்கடித்து ஆகணும் நிற்கிறார். திமுகவுக்கு சிம்ம சொப்பன இப்போ வேல்முருகன். நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் வேல்முருகன் சொல்கிறாரு, நான் பார்க்குறேன் இந்த மாதிரி திமுகவை நாங்கள் வீழ்த்துறோன்றதை விட அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் எங்களோட நோக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ இவர் மறைமுகமாக திமுக தானே வேலை செய்கிறாரு வேல்முருகன் அவர்களும். இல்லை திமுக தூக்கி வெளியே போட்டுருச்சு, அப்புறம் எப்படி மறைமுகமாக வேலை செய்வார்? இல்லை அவரோட பிரதான நோக்கம் அதுவும் நோக்கம். அதுவும் பாஜக திமுக 2 பார்க்கிற பொழுது பாஜக ஆட்சிக்கு வந்து விட கூடாதுங்கிறது தானே தமிழ் தேசியவாதிகளுடைய சிந்தனை. அதான் அவர் சொல்கிறார். ஆனால் அவருடைய நோக்கம் பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதை விட திமுக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுங்கிறது அவருக்கு அந்த நோக்கத்தில் அவர் வெளியேறுவதற்கு அதான் பிரதான காரணம். ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. ஏதாவது கொஞ்சமாவது ரியாக்ட் பண்ணுமா? இது இல்லை, அந்த கூட்டணி உடைஞ்சிருச்சு. ஏற்கனவே இவர் ஒரு வேட்பாளர் நிறுத்துகிறார், அந்த அம்மா வேற ஒரு வேட்பாளர். இல்லை அது இல்லை, சபரீசன் உஷாராகி ராமதாஸை தூக்கிட்டார். ஆமாம், ராமதாஸ் இப்போ எங்கே இருக்காரு? திமுக பக்கம். ஏன்னா இப்போ சிஎன்ஆரும் இளம் தலைவரை பார்த்து சால்வை போட்டு அவரும் இப்போ திமுக. சரி சரி. அப்போ வன்னியர்ல அரசியல் இங்கே ட்ரையாக இருக்குல்ல திமுகவில். அதனால ராமதாஸை சசிகலா அட்வான்ஸ் 30 கோடி நீயே வச்சுக்க திமுக தரப்பில் கொடுத்துட்டாங்க. கொடுத்து சுசீலா, சின்னம்மா, ஜிகே மணி இந்த அரசியல் இப்போ திமுக பக்கம் வந்துருச்சு. ஜிகே மணியினுடைய மக தமிழ்குமரன், லைக்கா சுபாஸ்கரன், யார்? நீங்கள் ராஜபக்சேவுடைய பினாமி. அந்த ஆள் என்ன நினைக்கிறான், தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பெரிய ஒரு பவர் சென்டர் வேணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது, அதனால் அவர் ஒரு லாபி திமுக கூட லாபி பண்ணுறாரு. நாங்கள் சீட்டு கொடுக்கலங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற 50 கோடியை காங்கிரஸுக்கு கொடுங்க, நேராக பெண்ணாகரம் தொகுதி தமிழ்குமரனுக்கு. இதுக்கு ஃபைனான்ஸ் யார்? லைக்கா சுபாஸ்கரன், ராஜபக்சே பினாமி. இப்படி தான் ஓடுது. ஆனால் பாமகவுடைய ஓட் பேங்க்ன்றது அன்புமணி கிட்ட தானே இருக்குது, ராமதாஸ் கிட்ட இல்லை இல்லையா? ராமதாஸ் இல்லை.
ஆனால் பாமகவுடைய தலைவருங்கிற அடையாளம் இருக்கா இல்லையா, அதை எடுக்க முடியாதுல்ல. அதை எடுக்க முடியும். எங்கே போயிருந்தாலும் பாமக ராமதாசன் சொல்லுவாங்க, அன்புமணி ராமதாசன் சொல்ல மாட்டாங்க. ராமதாஸ் அன்புமணி தான், அன்புமணி ராமதாஸ் அப்புறம் தான். அதனால திமுக என்ன நினைக்குது, இவரையும் சிஎன்ஆர் அனுப்பிச்சோம்னா நாங்கள் வன்னியருக்கு எதிரான ஆட்கள் இல்லை, இப்படி காமிப்பதற்காக சில பல பெட்டிகள் கைமாறி இருக்கு. இதுதான் அரசியல்.